தயவு செய்து அமைதியாக இருக்கவும். ஒரு 5 நிமிடம் அமைதியாக இருக்க. பத்திரிகையாளர் சந்திப்பு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இன்று கடலூரில் மக்களை சந்திக்கவிருக்கிறது. இன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க கழக பொதுச் செயலர் அன்பு அண்ணன் ஆனந்த அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார், சிறப்புரையாற்றினார். சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில் எப்படி மக்கள் வந்து தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருந்தார்களோ அதே போல் இந்த கடலூரிலும் அதைவிட அதிகமாக மக்கள் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து கோரிக்கைகளையும் நாங்கள் கேட்டு பரிசீலித்து தலைவரிடம் சமர்ப்பிப்போம். மக்களுக்கான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக நாங்கள் தலைவரிடம் சமர்ப்பிப்போம். தலைவரோட களப்பணி பற்றி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரைவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வேலூர்ல கேட்டிருந்தோம், என்ன நடந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன தேதி கேட்குறோமோ அந்த தேதியில வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அதே வேலூர்ல ஒரு நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி எங்க நிகழ்ச்சிக்கு பர்மிஷன் கொடுக்கல. அதனாலதான் இங்க எந்தெந்த விதத்துல வந்து எங்க தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க முடியுமோ அந்தந்த விதத்துல வந்து இந்த திமுக அரசு புது விதத்துல புதுசா யோசிச்சு இந்த மாதிரி தேர்தல் தலைவர் அவர்களை மக்களை சந்திக்க விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. அது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. இல்ல இது அதாவது நீங்க ஏன் இதுக்கு சட்டப்பூர்வமா நீங்க அணுகலன்னு கேக்குறீங்க. திமுக எப்படி விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யறாங்களோ அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமா இதை வந்து புதுசா ஒரு கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வேலூர்ல சுற்றுப்பயணம் போறாங்கிறது டிஐஜிக்கு நாங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். உடனே வந்து முதலமைச்சர் நாங்க ஒரு அதுக்கு வேலூருக்கு போறேன்னு சொல்றப்ப இது கோர்ட்ல போனாலும் தேவையில்லாத சட்ட சிக்கல் உண்டாகி இது டிலே தான் ஆகும். நாங்க மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வது ஒரு முறை, நாங்க மக்கள் மன்றத்துக்கு நாங்க போய் எங்கள் குறைகளை கண்டிப்பாக நாங்க சொல்லுவோம். எல்லா இடத்துக்கும் போய் தான் நாங்க ஆகணும். இப்ப தேர்தல் இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? எல்லா இடத்துக்கும் நாங்க போகணும். அது எங்களோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக உரிமை மக்களை சந்திக்கிறது. அதுக்கு இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமான வந்து யோசனை பண்ணி புதுசா டெக்னிக்ல வந்து திமுக வந்து செயல்படுறாங்க. அதனால இப்போ வந்து சேலத்துக்கு நாங்க வந்து 13ஆம் தேதி தலைவர் அவர்கள் கடிதம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. பார்க்கலாம். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. திமுக அரசு எங்களோட இந்த அனுமதிக்க எப்படி வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். தலைமையோட அக்சசிபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு திமுக தடுக்கிறாங்க. பட் அக்சசிபிலிட்டியே இல்லையே. பாதுகாப்பு முடியுதா? ஒரு தொலைபேசி, உங்களோட தொலைபேசி எங்க யாராவது பொதுமக்கள் இருக்கா? பொதுவா இருங்க. பத்திரிகையாளர் உங்க தொலைபேசி நம்பர் இருக்கா? யாராவது பத்திரிகையாளர் தொடர்பு கொள்ள முடியுதா? யார சொல்றீங்க? இந்த தலைமையில யாராவது சரி எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? சார் அண்ணா தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளர் அங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து உங்க சக நண்பர்ல கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்ப பெற்றிருக்கு. நீங்க அதிமுக தான் கேட்டு சொல்லுங்க. அவங்க தான் கேட்டு சொல்லுங்க. நாங்க கேட்டு சொல்லுங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு நாள் இப்ப பல நிகழ்ச்சி பத்தி பேசினாங்க, திடீர்னு அவங்களுக்கு தான் இப்பதான் தெரிஞ்சது. நீங்க அவங்களதான் கேட்கணும். சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா அவர் ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அது அவருக்கும் நல்லா தெரியும். கருத்து கணிப்பை எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும்.
இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீட்டு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. தவறா வந்து சமூகத்தை தவறா பரப்புறாங்க. சின்னம் சின்னத்தை ஏதோ பேர் தவறா பரப்புறாங்க. அது இல்லைங்க, இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவா பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதனால தயவு செய்து வசவாளர்கள் வாழ்கன்னு சொல்ற மாதிரி அவங்க எந்த விதத்துல எந்தெந்த விதத்துலாம் எங்க சின்னத்தை வந்து தவறா சித்தரிக்க முடியுமோ தாராளமா பண்ணட்டும். அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா வந்து இந்த தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாவது அதெல்லாம் நடக்குது. தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்க தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார். அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியா செலக்டிவா என்ன தொகுதிக்கு மட்டும் விருப்பம் பண்ணி கேட்கறாங்களா? நீங்களே சொல்லுங்க. திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் பண்ண எல்லா தொகுதியும் தான் கேட்கறாங்க. திமுகவை விமர்சிக்கிற மாதிரி நீங்க மற்ற கட்சியை விமர்சிக்க மாட்டீங்க. ஏன்னா கடந்த அதிமுகவும் ஆட்சி பண்ணிருக்காங்க. பட் அந்த விமர்சனம் வந்து திமுக இருக்கிறதோ அதிமுக மட்டும் முக்கியமா பாஜக மேல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், நான் இந்த ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இந்த தீய சக்தியை வீழ்த்துவதுதான் எங்கள் முதன்மை குறிக்கோள். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு நேத்தா சொல்றது இதெல்லாம் காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது தலைவருக்கு என்னங்க சம்பந்தம்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறத தடுக்க வேண்டியது யாரு? நீங்களே சொல்லுங்க, யாரு? காவல்துறை ஏன் பண்ணாம இருக்காங்க? அதாவது காலை காட்சி அதிகாலை காட்சி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கல்ல. எதுவும் நடக்கல. காலை காட்சியில எத்தனை மணிக்கு ஸ்லோ பண்ணணும்னு அரசு தானே முடிவு பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ல வந்து 4 மணிக்கு காட்சி அலோவ் பண்றாங்க. இங்க வந்து சிறப்பு காட்சி அனுமதிக்கலாமா வேணாமான்னு ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி ஜீவோ போடுறாங்க. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப ஏன் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க வேண்டுமென்றே பண்றார்கள். அப்படி அந்த மாதிரி எங்க நிர்வாகிகளோ யாரோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இல்ல மக்கள் இயக்கமா இருந்தப்போ கூட பிளாக்ல டிக்கெட் எங்க நிர்வாகிகள் யாரும் வித்தது கிடையாது. பாதிக்கப்படுறது வந்து அவரோட ரசிகர் தான். மெயினா பாதிக்கப்படுறது அவங்க ரசிகர் தான். அதிக வெள்ள கூடுதல் கட்டணம் செலுத்தி டிக்கெட் பார்த்தா நீங்க போலீஸ் மேல தள்ளிட்டு போறீங்க. நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணி பேசுறீங்களா? திரும்பவும் சொல்றேங்க, பிளாக் டிக்கெட் நாங்களும் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து சொல்றேங்க. ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? காவல்துறை அதை நான் கேட்கிறேன். உங்களுக்கு காவல்துறையோட பொறுப்பா இல்லையா? அதை சொல்லுங்க. இது பிளாக்ல டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் சம்பவமே நடக்கல. எவ்வளவு டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்றாங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எவ்வளவு முடிவு பண்றாங்க. அரசோட கடமையை வந்து நீங்க எங்க மேல இது பண்றீங்க. பாதுகாப்பு தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பு வந்து நீங்க தான் தமிழக வெற்றிகளும் உங்க கட்சி சார்பா பண்ணணும்னா அப்ப அரசு எதுக்கு இருக்காங்க? எதுவுமே பண்ணலன்னா நீங்க எதுக்கு? எத்தனை நாளைக்கு நடக்குது? தேர்தல் விதிமுறை வந்துட்டா இவங்களோட வந்து பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்க வந்து மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்க மக்களை சந்திக்க நாங்க போயிட்டே இருக்கோம். எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். முடிச்சுக்கலாம் வாங்க. பெண்களை திமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்றாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. இந்த கேள்வியை வந்து நீங்க பத்திரிகை நண்பர்களா இருக்கீங்க, தயவுசெய்து அதை கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? பொதுமக்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கிறாங்க, நிர்வாகிகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. ஏன்னா எப்படிங்கிற ஊடக நண்பர்கள் வெளியேறுவதற்கு